நம்ம நேர்களுக்காக என்ன சமைக்க போறீங்க? இன்னைக்கு வந்து நம்ம காளான் டிக்கா மசாலா. காளான் டிக்கா, சூப்பர். ஸோ காளான் டிக்கா மசாலா செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? காளான், எண்ணெய், வெண்ணெய், மிளகாய் தூள், உப்பு, தயிர், தக்காளி, கடலை மாவு, மஞ்சள் தூள், வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, எலுமிச்சம்பழம், சீரகம், பச்சை மிளகாய், பிரியாணி இலை, முந்திரி. தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து தயாரா இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வதக்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம காளானை வந்து ஊற வைக்க போறோம். ஊற வைக்க போறோமா? அதாவது நம்ம மேரினேட் பண்ண போறோம். ஓகே. ஃபர்ஸ்ட் இதுல கொஞ்சமா தயிர் இதுல வச்சு செஞ்சுக்கலாம். கொஞ்சமா தயிர், புளிப்பில்லாத தயிரா எடுத்துக்கோங்க. தயிர் புளிப்பில்லாதது எடுத்துட்டு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துட்டு இது கூட கடலை மாவு, அது ஒரு 2 ஸ்பூன் நல்லா ஊட்டுறதுக்காக. உப்பு தேவையான அளவு இதுல வந்து கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம மசாலா செய்யும் போது அதுலயும் சேர்த்துக்குவோம். அப்புறம் மஞ்சள் தூள், ஒரு சிட்டிகை அளவு மஞ்சள் தூள், காரத்துக்கு கொஞ்சமா மிளகாய் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சமா லெமன் ஜூஸும் சேர்த்துக்கலாம். ஒரு அரை முறி பாதியா சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த சட்டியில என்ன பண்ணணும்? சட்டியில வந்து எண்ணெய் சேர்க்க போறோம். அது வந்து வதக்குறதுக்கு, மசாலாக்கு தேவையானதை வதக்குறதுக்கு. கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாமா? சட்டி சூடாயிருச்சுன்னா நீங்க அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். போதுமா எண்ணெய்? போதும். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மேரினேட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து மசாலாஸ்லாம் போட்டிருந்தோம். இந்த பக்கம் வந்து நல்லா கொஞ்சம் சட்டி சூடாகட்டும், எண்ணெயும் சூடாகட்டும்ன்றதுக்காக எண்ணெய் ஊற்றிட்டுருக்குறோம். அண்ட் அங்கே மேரினேஷன் நடந்துகிட்டு இருக்குது. இங்கே வந்து நல்லா கலந்து வச்சுக்கலாம். இது தனியாக பொரிச்சு எடுக்க போகிறோமா? ஆமாம், இதை வந்து தனியாக பொரிக்க வேண்டாம், சும்மா வெண்ணெய் சேர்த்து நல்லா வறுக்க போகிறோம். இது இதாயிடுச்சுன்னா நம்ம இதில் ஒரு பிரியாணியில் சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். இல்லை, இப்போ அதில் மேரினேட் இல்லை, நீங்கள் வதக்கிட்டு இருப்பீங்கல்ல, நான் அதுக்குள்ளே இது பண்ணுறேன். அது என்ன சூடாகட்டுமே சொல்லிட்டு அதுக்குள்ளே நீங்கள் இது போட்டுருவீங்கன்னு பார்த்தேன். இப்போ நம்ம வந்து இதை அப்படியே நல்லா ஊற வச்சு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே ஊற வச்சிடலாம். அப்படியே முழுசாவே போட்டுடணும். முழுசாவே, கட் பண்ண வேண்டாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுலயே தண்ணி இருக்கும், அதனால நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். தயிர் வேற சேர்த்துக்கிறதுனால அந்த இதே நமக்கு கரெக்டா இருக்கும். எவ்வளவு நேரம் ஊறணும்? ஒரு 10-15 நிமிஷம். நம்ம வதக்கி எல்லாம் ரெடி பண்ற ஒரு 10 நிமிஷம் ஊறினா கூட போதும். இது நல்லா கலந்துட்டு ஊற வச்சிடலாம். அப்படி ஃபுல்லா காளான் ஃபுல்லா எல்லா இடத்துலயும் படுற மாதிரி பண்ணுவோம். ஓகே. இப்போ என்ன நல்லா சூடாயிருக்கு. இதுல வந்து எண்ணெய் சூடாகி பிரியாணி இலை வந்து பொரிய ஆரம்பிச்சிருக்கு. இதுல வந்து ஒரு மசாலாக்கு தேவையான அளவு வெங்காயம், தேவையான வெங்காயம் ஒரு வெங்காயம் பல்லாரி, 2 பெரிய சைஸ் பல்லாரியா எடுத்துட்டா கரெக்டா. ஓகே. நீட்டு வாக்கில் தான் கட் பண்ணணும். இல்லை, நம்ம ரஃபா கட் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம வதக்கிட்டு அரைக்க தான் போறோம். இதெல்லாம் அரைக்க போறோம். அரைக்க தான் போறோம். ஓகே. இது நல்லா ஊறட்டும். இது அப்படி இருக்கட்டும். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் மேரினேஷனுக்காக தயிர், மிளகாய் தூள், மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு விழுது, எலுமிச்சப்பழ ஜூஸு, அப்புறமா கடலை மாவு இதெல்லாம் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி அதில் நம்ம காளானை எடுத்து போட்டு நல்லா அதில் ஃபுல்லாக படுற அளவுக்கு மேரினேட் பண்ணி வச்சுருக்குறோம்.
ஸோ இந்த மேரினேஷன் வந்துட்டு மற்றதெல்லாம் நம்ம செஞ்சு முடிக்கிற வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் ஊறணும் அப்படின்னு. இப்போ அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் விட்டு அதுல வந்து ஒரே ஒரு பிரியாணி இலை போட்டு வெங்காயத்தை இப்போ வதக்கிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ நீங்க எப்படி வேணாலும் போடலாம் கட் பண்ணி, ஏன்னா இப்படியும் இது வந்து அரைக்க தான் போறோம் அப்படின்றதுனால. இது வந்து நம்ம வெண்ணெயில வறுக்க போறோம். ஓகே, வெண்ணெய் போட்டு வறுக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்ல ஃப்ளேவரா இருக்கும். அது வறுக்க தான் போறோம், பொரிக்கல அப்படி மேல லேயர் மாதிரி இருக்குமே, பரவாயில்லையா அது? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, டாஸ் பண்ணி எடுக்க தான் போறோம். நல்லா வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அடுத்தது எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ என்னென்னலாம் சேர்த்து நம்ம அரைக்க போறோம்? எல்லாமே சேர்த்து அரைக்க போறோம். இதுல இருக்கிற இன்கிரீடியன்ஸ் எல்லாமே நம்ம சேர்க்க போறோம். இதுல வந்து உப்பு வதக்குறதுக்கு மட்டும் லைட்டா சேர்த்துக்கலாம். மொத்த டிஷ்ஷுக்கு இல்ல, மொத்த காளான்லயும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கிறோம். அண்ட் இப்போ இதுலயும் கொஞ்சம் இது வதக்குறது மட்டும் போட்டிருக்கோம். நம்ம என்னென்ன வச்சிருக்கோமோ பச்சை மிளகா, சீரகம் எல்லாமே சேர்த்து தான் வதக்க போறோம், அரைக்க போறோம். மொத்த இன்கிரீடியன்ட் இதுல போட்டு அரைச்சு விழுது எடுக்க போறோம். ஜீரகம் மட்டும் தாளிச்சதுக்கு, மத்தது எல்லாமே இதுல நம்ம சேர்க்க போறோம். சோ அரைச்சதுக்கு அப்புறம் எதுவும் வதக்குற மாதிரி இருக்காது, அப்படியே நல்லா வதக்க போறோம். இது கூடவே 2 பச்சை மிளகா, 1 2 நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி. ரொம்ப காரமா இருக்கு அப்படின்னா 1 கூட நமக்கு போதும். ஏன்னா நம்ம மிளகாய் வத்தல் தூள் எல்லாம் சேர்க்கிறோம், போடலாம். நம்ம மிளகாய் வத்தல் தூள் எல்லாம் சேர்க்கறதுனால காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க சேர்த்துக்கிட்டா போதும். ஏற்கனவே நம்ம அதுலயும் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறோம், இதுலயும் கொஞ்சமா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப காட்டா இருக்காது அதுலயும் போட்டு இதுலயும் போடுறதுல? இல்ல இருக்காது, கொஞ்சம் தான் சேர்க்கிறோம். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி சேர்த்து வதக்கணும் இது கூடவே. இப்போ இதுல இஞ்சி பூண்டு விழுது போடணும்னு கூட இல்ல, இஞ்சி பூண்டை போட்டு அரைச்சு கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு நம்ம இஞ்சி பூண்டு விழுது செஞ்சதுனால நம்ம அதுலயே எடுத்துக்கிறோம். இல்ல நீங்க அப்படி இல்ல அப்படின்னா நீங்க இதுலயே மொத்தமா போட்டு அரைச்சுக்கலாம். பாருங்க நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம இதையும் சேர்த்துறேன். தக்காளி இப்போ 2 வெங்காயம் சொல்லுவோம், தக்காளி இப்போ எந்த அளவுக்கு? தக்காளி ஒரு பெரிய சைஸ் தக்காளி அளவு எடுத்தா போதும் நமக்கு, ரொம்ப இல்ல. ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்தா நம்ம கரெக்டா இருக்கும். இது நல்லா வதங்கணும், சாஃப்ட் ஆகுற அளவுக்கு. ஓகே, ஸோ இப்போ வெங்காயம் தக்காளியும் வந்துட்டு நல்லா வதங்கட்டும், அதுக்கான டைம் கொடுத்துருவோம். ஏன்னா அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் அடுத்ததெல்லாம் சேர்க்க போறோம். அண்ட் மேரினேட் பண்ணதுக்கும் இன்னும் நல்லா டைம் இருந்தால் அது நல்லா ஊறி ஃப்ளேவர் வரதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ வெங்காயமும் தக்காளியும் வதங்கணும்னு சொல்லியிருந்தோம், நல்லா கொஞ்சம் கலர் டோன் சேஞ்ச் ஆகி சாஃப்டா இருக்குது. இப்போ இதுல வந்து மஞ்சள் தூள், மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா மஞ்சள் தூள், கொஞ்சமா மிளகாய் தூள். நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கிறோம், அதுலயும் கொஞ்சம் சில்லி பவுடர் சேர்த்துருக்கிறோம், அதனால காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க. இப்ப இது கூட முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் திக்னஸ்க்காக ஒரு 10-15 முந்திரி பருப்பு சேர்த்தீங்கன்னா நல்ல திக்காகவும் இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ அப்படியே நல்லா வதக்கிட்டு இதை நல்லா அரைக்க வேண்டியதா பேஸ்ட் மாதிரி. இது இந்த பக்கம் வதங்கட்டும், நம்ம அந்த பக்கம் வந்து இதை வெண்ணெய் சேர்த்து இது பண்ணிக்கலாம். மாத்தி வைக்கணுமா இல்லை இது மாத்தி? அது கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா ஆஃப் பண்ணிட்டு அரைக்கணும். இப்போ வந்து இதுல கொஞ்சமா நம்ம வெண்ணெய் சேர்த்துக்குவோம். போதுமா? வேணும்ல டாஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு? இல்ல வேணும்னா 2வது சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அது இதாகட்டும். ஏன்னா ஃபர்ஸ்டே நம்ம சேர்க்க அடி ஒட்டும், 2வது கொஞ்சம் சேர்த்தும் போது அது மிக்ஸ் ஆகும்போது அடி ஒட்டாம இருக்கும். ஏன்னா எப்படி பார்த்தாலும் அடி ஒட்டுது. இது நல்லா உருகி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அடுத்தது சேர்த்துக்கலாம்.
இப்போ நம்ம இதை சேர்த்துடலாமா? அது கொஞ்சம் இதுவாக உருகட்டுமா? இதுல வந்து இப்போ இது அப்படியே மசாலா போட்டு பண்ணிருக்கிறோமே, அது கோட் ஆகுறது கரெக்டா இருக்குமா? சேர்த்தலாம். இன்னும் கொஞ்சம் போடலாமா? வெண்ணெயா? போடலாம். அதான் ரெண்டாவது சேர்த்துக்கோம். நம்ம இதை போட்டுட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே ரெண்டாவது சேர்த்து. ஏன்னா இது மண்சட்டினால அடி பிடிக்காதா அப்படின்ட்டு. இல்ல பிடிக்காது. இது பொரிச்சிட்டு அதுக்கப்புறமா ரெண்டாவது எடுத்துக்கலாம். ஸோ ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளியோடு சேர்ந்து மசாலா பொருட்களும் போட்டு அதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து சட்டியில் வதக்கிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இதில் வந்து எண்ணெய் அப்படியே கொஞ்சம் அப்படியே பிரிஞ்சு வருது. அந்த மாதிரி வந்துருச்சுனாலே நமக்கு போதும். ஆஃப் பண்ணிட்டு அதை ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். இது ஆஃப் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. போதுமா? ஓகே, இப்போ ஆஃப் பண்ணி வச்சாச்சு. இருந்தாலும் இருக்கிற அந்த சட்டி சூட்லேயே கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கும். அண்ட் அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணெயில் ஆல்ரெடி நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய காளானை வந்து நல்லா போட்டு டாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த பக்கம் வந்து சட்டி ஆஃப் பண்ணாலும் நல்லா சத்தம் போட்டுக்கிட்டே தான் இருக்குது. அண்ட் அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சட்டி சூடாகி காளான் வந்து நல்லா அப்படியே கலர் சேஞ்ச் ஆகுது, வதங்குது. ஏன்னா காளான்ல இருந்து வரக்கூடிய தண்ணியும் அப்படியே வெளியில வர்றதுனால அப்படியே பொரியிற மாதிரியான ஒரு சத்தம் வருது. ஓகே, ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து இப்போதான் அந்த கொதிக்கிறதெல்லாம் இந்த பக்கம் அடங்கி இருக்குது. சட்டி அப்படியே இப்போதான் சூடு காயுது. அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே சுக்காக ஆரம்பிச்சுட்டு வருது. கலர் சேஞ்ச் ஆகி அப்படியே சுருங்க ஆரம்பிச்சு. முழுசா இருக்கிறதுனால ரொம்ப சின்னதாகாது. நம்ம வந்து எவ்வளவு வதக்கினாலும் நம்ம கட் பண்ணி போடும்போது தான் ரொம்ப சுருங்கும். இது முழுசா இருக்கிறதுனால கொஞ்சம் நமக்கு அப்படி தெரிகிற மாதிரி தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் கலர் மாறினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு இதையும் சேர்த்து போட்டு வறுத்துப்போம். அந்த பவுல்ல எடுத்துக்கிறீங்களா? அது ஓகேவா? வேற இருக்கா? இதோ இங்க. ஓகே, மஷ்ரூம் டிக்கா மசாலா, அதாவது காளான் டிக்கா மசாலாவுக்கு நம்ம மசாலா இந்த பக்கம் ரெடி பண்ணியிருக்கிறோம். இதை அரைச்ச விழுதை வந்து இப்போ அந்த ஆல்ரெடி டாஸ் பண்ணி எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா காளான், அதில் வந்து போடணும். அண்ட் அவங்க இப்போ ஒரு செட்டாக போட்டு எடுக்கிறாங்க. இப்போ அடுத்து அதே போல் அடுத்த செட் ஆஃப் காளான் அது போட்டுட்டு அது நல்லா கொஞ்சம் டாஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம மீதி இருக்கக்கூடிய எல்லா காளான் போட்டு எடுத்துட்டு அண்ட் இதை அரைச்சி விழுத அந்த ஆல்ரெடி டாஸ் பண்ணி எடுத்த காளானோட சேர்த்து நல்லா கொஞ்சம் பரட்டி எடுக்க போகிறோம் ஸ்டவ்ல வச்சு. அதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைக்கணும். இப்போ இதுல கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். செகண்ட் இதுக்கு இது அப்படியே இருக்கட்டும். இதையும் அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பிக்கலாம். இது அப்படியே உருகட்டும். ஸோ காளான் டிக்கா மசாலாவுக்கு இந்த மசாலா வந்து இந்த பக்கம் நம்ம பேஸ்ட் ஆக்க போகிறோம். அண்ட் அந்த காளான் மீதி இருக்கிறதையும் நல்லா கொஞ்சம் டாஸ் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கப்புறமா தான் ஃபைனலாக ஒன்றா சேர்த்து பெரட்டி எடுத்தோம்னா இந்த காளானும் டிக்கா மசாலாவும் தனித்தனியாக இருக்கிறது சேர்ந்து ஆகிடும். ஸோ இதெல்லாம் மீதி இருக்கிறத நாங்கள் டாஸ் பண்ணி எடுத்துடுறோம். இதை அரைச்சி கொண்டு வந்துடுறோம் விழுதா. எண்ணெய் விட்டு வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் மசாலா பொருட்கள் அதெல்லாம் போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கி இருந்தோம். அது ஆறுனதுக்கு அப்புறமா அரைச்சி விழுத எடுத்துட்டு வரோம் சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் இது அரைச்ச விழுத வச்சு தான் இப்போ நம்ம வந்து டிக்கா மசாலா வந்து ரெடி பண்ண போகிறோம். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணெயிலேயே நல்லா மேரினேட் பண்ண மஷ்ரூமை காளானை வந்து லைட்டாக டாஸ் பண்ணி எடுக்கணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே இது ஃபுல்லாக இருந்தது. டாஸ் பண்ணி எடுத்தது அதில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் இறுகி அப்படியே சின்னதாக ஆகி போச்சு. ஆக்சுவலி இதுவே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சுட சுட இருக்குது. இதுவே தனியாக சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கு. இதோட அந்த காரசாரமான மசாலாவை சேரும்போது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
ஸ்டவ் ஆஃப் பண்ணி எவ்வளவு நேரம் ஆனாலும் மண் சட்டின்றதுனால அந்த வெண்ணெய் இன்னமும் அப்படி இருக்குது பாத்தீங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் இப்போ? ஃபர்ஸ்ட் இதே ஆன் பண்ணிட்டு இதுலயே நம்ம சீரகம் தாளிச்சிட்டு. ஓகே, அந்த வெண்ணெய் எல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அந்த ஃப்ளேவரோட கொஞ்சமா சீரகம், ஒரு பச்சை மிளகாய். இன்னும் கொஞ்சம் எண்ணெயோ இல்ல வெண்ணெயோ இதுல போடணுமா? இல்ல வேண்டாம், இதுவே போதும். நமக்கு ரொம்ப செத்தா ஒரு மாதிரி திகட்டும், அதனால போதும். கொஞ்சம் சீரகம், ஒரு பச்சை மிளகாய், இதை மட்டும் கட் பண்ணி அப்படியே சேர்த்துடும். சேர்த்துட்டு இது லைட்டா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்கிற விழுது ஒண்ணா சேர்க்க போறோம். ஃபர்ஸ்ட் விழுது போட்டுட்டு அப்புறம் பார்த்தா காளான சேர்க்க போறோம். ஆக்சுவலி அப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணது, பட் ஸ்டில் அதனுடைய சூடு அப்படியே இருந்துட்டே இருக்கு. இதுல ஆல்ரெடி நம்ம வதக்கி எடுத்ததுனால அந்த ஃப்ளேவர், அந்த மசாலாவும் அதுல வந்து வந்துடும். ஸோ அதோட சேர்த்து பண்ணும்போதும் இப்ப இது பாருங்க நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நம்ம அரைச்ச விழுத ஒன்னா சேர்த்தலாம். இது இப்படிதான் இருக்குமே, தண்ணி இல்ல தண்ணி ரொம்ப வேண்டாம், இது கொஞ்சம் கெட்டியா தான் இருக்கும். ஓகே, இதுல தண்ணி ஆட் பண்ண தேவையில்லையா? இல்ல கொஞ்சமா இதுல அலசி மட்டும் ஊத்திக்கலாம். லைட்டா ஊத்திட்டு அலசி ஊத்திக்கலாம். பாருங்க, போதும் சேர்த்துட்டு இந்த நல்லா கலந்து விட்டுலாம். மஷ்ரூமை சேர்த்து வைக்கும்போது கொஞ்சம் தண்ணி பிரியும். அதுல எவ்வளவு வதக்கினாலும் கொஞ்சம் தண்ணி பிரியும் மறுபடியும், அதனால அதை போட்டு சேர்த்து வதக்கிக்கலாம். ஆல்ரெடி நல்லா வதக்கன ஐட்டத்தெல்லாம் வச்சுதான் நம்ம வந்து மசாலாவே ரெடி பண்ணிருக்கோம். அரைச்சு விழுதா இருக்குது, பட் இருந்தாலும் இது இன்னும் மறுபடியும் லைட்டா கொதிச்சா போதும். அதாவது இந்த பபிள்ஸ் வருதுல்ல, நம்ம மண் சட்டின்றதுனால உடனே வந்துட்டு, மத்ததுனா கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த மாதிரி பபிள்ஸ் வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, சட்டி சூடு இருந்ததுனாலயும் கூட அப்படியே வரும். நல்லா கொதி வந்துருச்சு. இப்ப நம்ம அந்த கொதி வரும்போதே போட்டுடலாம். ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வதக்கி எடுத்து வச்ச காளான் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இது வந்து டிஃபன் ஐட்டம்ஸ்க்கு வச்சு சாப்பிடுறதா இல்ல ரைஸ்க்கா? பராத்தா அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். நான் வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். இல்ல நீங்க வந்து ஒரு சிங்கிள் ரைஸ் அந்த புலாவ் அந்த மாதிரி செஞ்சாலும் நல்லா இருக்கும். இப்ப இது லைட்டா கொதிச்ச உடனே ஆஃப் பண்ண வேண்டியதான். ஓகே, ஸோ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நல்லா ரெண்டுமே வதக்கி எடுத்ததுன்றதுனால ரொம்ப நேரம் குக் பண்ணணும்ன்றது இல்லை, பட் ஸ்டில் அதனுடைய மசாலா ரெண்டுமே காளான்ல வந்து அந்த மசாலா ஃபுல்லா நல்லா இறங்கி அந்த டேஸ்ட் இருக்கணும். காளான்ல இருக்கக்கூடிய இந்த லைட் ஜூஸியும் வந்து கொஞ்சம் இந்த மசாலால இறங்கணும். அதுக்கான டைம் தான் நம்ம கொஞ்சம் கொதிக்க வைக்கணும். கொதிச்சுட்டுனா கரெக்டா இருக்கும். எண்ணெய் பிரிஞ்சு லைட்டா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வச்சு. ஓகே, ஸோ அது அதுக்கப்புறம் நம்ம எடுத்து டேஸ்ட் பண்ண வேண்டியதுதான். அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி செஞ்சோன்ற செய்முறை விளக்கத்தை சுருக்கமா நேரில் சொல்லிடுங்க. ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா தயிர் சேர்த்துட்டு அது கூடவே கடலை மாவு, உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா கலந்துட்டு, கொஞ்சமா எலுமிச்சம் ஜூஸும் சேர்த்து நல்லா கலந்துட்டு, இது கூட முழுசா இருக்கிற கழுவி வச்சிருக்கிற காளான அதோட ஒன்னா சேர்த்து நல்லா கலந்து ஊற வச்சிருங்க. இது அப்படியே ஊறட்டும். இன்னொரு பாத்திரத்துல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து நம்ம பிரியாணி இலை, வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கும் போது பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்ப இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு இதை நல்லா ஆற வச்சு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். அந்த ஊற வச்சிருக்கிற மஷ்ரூமை லைட்டா வெண்ணெய் சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்து தனியா வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா எண்ணெய் விட்டு சீரகம் சேர்த்து பச்சை மிளகாவையும் சேர்த்து நம்ம அரைச்ச விழுத ஒன்னா சேர்த்து நல்லா கலந்து விட்டு லைட்டா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ இது லேசா கொதிச்சு வரும்போது நம்ம பொரிச்சு வச்சிருக்கிற மஷ்ரூமே இதோட ஒன்னா சேர்த்து நல்லா கலந்து கொதிக்க வச்சு இறக்குனீங்கன்னா நம்ம சுவையான மஷ்ரூம் டிக்கா மசாலா தயார்.